Hi friends, Assalamu alaikum. Welcome back to Risha Kitchen. நான் இன்றைக்கி எப்படி ஈஸியாக சாக்லேட் மூஸ் ஜெலட்டின் இல்லாமல் செய்யலும்ன்றதை தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சாக்லேட் மூஸ் செய்கிறதுக்கு எனக்கு ஒன்லி 3 ஐட்டம்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. மில்க் மெய்ட், சாக்லேட், விப்பிங் க்ரீம், இது 3 தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இதை செய்கிறதுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஏழுமான மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 300 ml விப்பிங் க்ரீமை ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணுங்கள். பீட்டர் ரவுண்ட் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ண போக்கில் உங்களுக்கு விளங்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மாதிரி பீட் பண்ண போக்கில் அது நல்லா க்ரீமி மாதிரி ஆகிறது. இது கொஞ்சம் மில்க் மாதிரி தானே இருக்குது, ஒரு திக்கான மில்க் மாதிரி இருக்குது. இது நல்ல ஒரு க்ரீமி மாதிரி டெக்ஸ்சருக்கு வரப்போக்கில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுங்கள். இது திக்காகி வரது இப்போ உங்களுக்கு விளங்கும். ஒரு க்ரீமி மாதிரி ஒரு பதத்தில் வரது உங்களுக்கு விளங்கும். இந்த டைமில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கான அந்த சாக்லேட்டை நீங்கள் இது மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் 100 கிராம் மில்க் சாக்லேட்டை தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டார்க் சாக்லேட் இருந்தால் அதாலேயோ இல்லாட்டி ஒயிட் சாக்லேட்டாலேயோ உங்களுக்கு இதை செய்யலும். நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட்டால் மட்டும்தான் இதை செய்ய போகிறேன். அதுக்கு நான் 100 கிராம் சாக்லேட்டை சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு அதை நான் டபுள் பாயில் பண்ணி அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது ஒரு சாக்லேட்டை மெல்ட் பண்ண போக்கில் நீங்கள் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்கை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு இதை மெல்ட் பண்ணுறது உங்களுக்கு குயிக்காக மெல்ட் ஆகும். உங்களுக்கு ஸ்டவ்வில் வச்சு டபுள் பாயில் பண்ணி உங்களுக்கு இந்த சாக்லேட்டு மெல்ட் ஆகிறது கஷ்டமாக இருந்தால் நல்ல ஹாட் வாட்டரை ஒரு பேன்லேயோ ஒரு பவுல்லையோ ஊற்றிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த சாக்லேட்டை உங்களுக்கு வச்சு அதை மெல்ட் பண்ணோம் மேலும் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு மெல்ட் பண்ணோம் மேலும் அப்படி செஞ்சாலும் குயிக்காக மெல்ட் ஆகும். நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னுக்கு சாக்லேட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வைங்க. வச்சு அவங்களுக்கு குயிக்காக மெல்ட் ஆகும். இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் இந்த விப் பண்ணின இந்த க்ரீமை இந்த விப்பிங் க்ரீமை நீங்கள் கொஞ்சம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைங்க. இல்லாட்டி அது நல்லா குயிக்காக மெல்ட் ஆகிடும். அதை நாங்கள் பண்ணி வச்ச அந்த க்ரீமினஸ் இல்லாமல் போய்த்து அது மெல்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் இந்த சாக்லேட்டை மெல்ட் ஆக்கும் வர இந்த ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைங்க. சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்லா கூல் டவுன் பண்ணணும். அதை ஹொட்டாகவே நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணினா இது ஸ்பாயில் ஆகிடும் இந்த விப்பிங் க்ரீம். ஸோ நீங்கள் அதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குயிக்காக இதை சாக்லேட் மூஸ் ரெடி ஆகிடும். இப்போ இந்த விப்பிங் க்ரீமோட மெல்ட் பண்ணினா இந்த நல்லா ஆறின அந்த சாக்லேட்டை சேருங்க. சேர்த்து நல்லா திரும்ப பீட் பண்ணுங்கள். பீட் பண்ண போக்கில் உங்களுக்கு இதில் அந்த டேஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எப்படி நல்லா ஸ்வீட்டாக இருக்குதா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதுக்கு சுகரோ இல்லாட்டி கண்டென்ஸ் மில்க்கோ நீங்கள் இதில் எட் பண்ணணுமாண்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுமென்று நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எட் பண்ணிடும். நான் எடுத்த இந்த விப்பிங் க்ரீம் 300 mlக்கும் 100 கிராம் சாக்லேட்டுக்கும் எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மெய்ட் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் கூடுதலான விப்பிங் க்ரீம் எடுத்து செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை கூட்டி குறைச்சி கொள்ளுங்கள். சில விப்பிங் க்ரீம்ஸ் அதில் ஸ்வீட்டும் அதில் சேர்ந்தே இருக்குது. ஸோ நீங்கள் விப்பிங் க்ரீம் என்ன பிராண்ட் எடுக்கிறீங்களோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மேட் சேர்த்து திரும்ப நான் இதை பீட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ தான் அது அந்த மில்க் மேட் எல்லா இதோடையும் எல்லா இந்த விப்பிங் க்ரீமோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த பீட்டராக பார்த்தா விளங்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணணுமென்று சொல்லி. அந்த பீட்டரில் அந்த விப்பிங் க்ரீம் நல்லா பீட் ஆகி அதில் நல்லா ஒட்டிப்பட்டு அந்த க்ரீமி மாதிரி ஈக்கணும். அந்த டைமுக்கு தான் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் இதை இந்த வேறொரு பவுலில் மாற்றிட்டு நீங்கள் எதில் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் மாற்றிட்டு நீங்கள் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு வைங்க. ஒரு 2 hours மாதிரி வைங்க. அப்போ கொஞ்சம் நல்லா திக்காகும்.
நீங்கள் இதை கெஸ்ட்டுக்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் எதில் போட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் போட்டே நீங்கள் இதில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சா அவங்களுக்கு ஈஸியாகிக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு. இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சில் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சில்லாக சாப்பிட்டு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு 1 ஹவரோ 2 ஹவருக்கு மாதிரி நல்லா சில்லாகிறதுக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைங்க. பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலால் கொஞ்சம் கொக்கோ பவுடரை வந்து மேலால் தூவிக்கொள்ளுங்க. அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்ல யம்மியான ஒரு டெசர்ட். இது நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அவங்களுக்கும் குயிக்காக டெசர்ட் கெஸ்ட்டுக்கு செய்யணுமென்று சொன்னால் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் ரெசிபியோடு வந்து உங்களையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.